சர்வேமேன் சேனலை பார்த்து கொண்டு இருக்கும் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். பொதுவாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்ம பேசும்போது நல்லா ஜாலியாக பேசுவோம். அதே மாதிரி நம்ம ஃபேமிலி கிட்ட பேசும்போது நல்லா ஜாலியாக சந்தோஷமாக சிரிச்சுட்டு பேசுவோம். இதுவே ஸ்டேஜில் ஏறி நின்று பேச சொன்னால் நாம் பயப்படுவோம். ஏன்னா ஸ்டேஜில் ஏறி நிற்கும் போது நமக்கு முன்னாடி 5-10 பேர் இல்லை 100 பேருக்கும் மேலே இருப்பாங்க. அதனால் நமக்கு ஒரு பயம் வரும். என்னடா இது, இவ்வளோ பேருக்கு முன்னாடி நம்ம பேச போகிறோமா, கரெக்டாக பேசிடுவோமா, ஒருவேளை நம்ம சொதப்பிட்டோம்னா கீழே உக்காந்துக்கிறவன் நம்மளை கிண்டல் பண்ணிடுவானா, ஒழுங்காக பேசலின்னா நாம் அவமானப்பட்டுருவோமே அப்படின்னு புலம்பிட்டு இருப்பாங்களே தவிர எப்படி நம்ம கான்ஃபிடெண்ட்டாக மேலே ஏறுறது அப்படின்னு யோசிக்க மாட்டாங்க. அதனால் இந்த காணொலியில் எப்படி நம்ம மேடையில் ஏறி நின்று தைரியமாக பேசுறது, எப்படி நம்ம கைத்தட்டல் வாங்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். நான் சொல்ல போகிற இந்த 5 விஷயங்களை ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும், கண்டிப்பாக ஸ்டேஜில் ஏறி நின்று சூப்பராக பேசிட்டு வருவீங்க. இப்போ நான் சொல்ல போகிற 5 சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸை நீங்கள் கவனமாக பார்க்கணும். முதல் விஷயம், அக்செப்ட் த ஃபியர். அதாவது நமக்கு ஸ்டேஜில் ஏறி நின்று பேச நமக்கு பயம் இருக்கும். ஆனால் மற்றவங்க நம்மக்கிட்ட கேட்பாங்க, என்னப்பா ஸ்டேஜில் ஏறி நின்று பேசும்போது பயப்படுவியா அப்படின்னு கேட்கும்போது, பயமா எனக்கா, அப்படிலாம் இல்லைங்க, நானாக பேசிடுவேன் அப்படின்னு நம்ம பொய் சொல்லுவோம். ஏன்னா உண்மையாலுமே நமக்குள்ள ஒரு பயம் இருக்கும். அதெல்லாம் நான் பேசிடுவேங்க அப்படின்னு ஒரு பொய் சொல்லுவோம். அப்படிலாம் இல்லாமல், ஆமாங்க எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, ஆனால் நல்லா பேசிடுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். நீங்கள் அப்படி சொல்லும்போது உங்களுக்குள்ள பெரிய அளவில் கான்ஃபிடென்ட் ஒன்று வரும். அதே மாதிரி மற்றவங்களும் உங்கள் மேலே அதிக அளவில் கான்ஃபிடென்ட் வைப்பாங்க. பரவாயில்ல, இந்த பையன் மனசில் பயம் இருந்தாலும் நான் நல்லா பேசிடுவேன் அப்படின்னு நம்பிக்கையோடு சொல்கிறான், அவங்க உங்கள் மேலே அதிக அளவில் கான்ஃபிடென்ட் வைப்பாங்க. அதனால் பயத்தை ஒத்துக்கிட்டு ஒரு கான்ஃபிடென்ட்டை வளர்த்துக்கோங்க. இந்த முதல் விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ரெண்டாவது விஷயம், கண்டென்ட் கிளாரிட்டி. அதாவது நீங்கள் என்ன பேச போகிறீங்களோ முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுக்கணும். நான் இந்த இடத்துல இதெல்லாம் பேச போகிறேன் அப்படின்னு ஒரு நல்ல பிளான் நீங்கள் போட்டு வச்சாதான் ஸ்டேஜில் கரெக்டாக உங்களால் பேச முடியும். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா எந்தெந்த இடத்துல என்னென்ன பேசணும், எந்த மாதிரி பேசினா எல்லோரும் அட்டென்ஷன் ஆவாங்க, எப்படிலாம் நம்ம பேசலாம், எந்த மாதிரி வார்த்தைகள் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு முதல்ல பிளான் பண்ணிக்கோங்க. பிளான் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்களே தனியாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் கண்ணாடியை பார்த்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க முன்னாடியே நீங்கள் பேசுங்க. ஏன்னா நீங்கள் பேசும்போது அவங்க எந்த மாதிரியான ரியாக்ஷன் கொடுக்குறாங்க, நாம் பேசும்போது இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் அவங்க ஏதோ ரியாக்ஷன் கொடுத்தாங்க அப்படின்னா அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஸ்டேஜில் நின்று ஏறி பேசுறதுக்கு முன்னாடி கரெக்டான பிளானிங் இருந்தால் சூப்பராக நீங்கள் பேசிட்டு வருவீங்க. அதனால் பேசுகிறதுக்கு முன்னாடி நல்லா பிளான் பண்ணிவிட்டு உங்களுக்குள்ளேயே நிறைய டைம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு ஸ்டேஜில் நின்று பேசுங்க. கண்டிப்பாக சூப்பராக பேசிட்டு வருவீங்க. மூணாவது விஷயம், சி மிரர். ஸ்டேஜில் நின்று பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு கண்ணாடி இருந்துச்சுன்னா அந்த கண்ணாடி முன்னாடி போய் நீங்கள் நில்லுங்க. நின்று சிரிங்க. அப்படி சிரிக்கும் போது உங்கள் ஃபேஸோட சிரிப்பை நீங்களே பார்ப்பீங்க அந்த கண்ணாடி மூலமாக. அப்படி பார்க்குறது மூலமாக ஒரு நல்ல கான்ஃபிடென்ட் நமக்குள்ளே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த மூணாவது மெத்தடும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான்காவது விஷயம், ரிலாக்ஸேஷன். ஸ்டேஜில் நின்று பேசுகிறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு ரிலாக்ஸேஷன் பண்ணுங்கள். நல்லா மூச்சை இழுத்து விடுங்க. இல்லைன்னா கொஞ்ச நேரம் கண்ணை மூடி மெடிடேஷன் பண்ணுங்கள். இல்லைன்னா பக்கத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க கூட நல்லா ஜாலியாக பேசுங்க. ஏன்னா ஸ்டேஜில் நின்று பேசுகிறதுக்கு முன்னாடி ரிலாக்ஸேஷனோடு நீங்கள் இருந்தால் தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணதெல்லாம் உங்கள் ஞாபகத்துக்கு வரும். பயத்தோடையே இருந்தீங்கன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணதில் பாதி விஷயந்தான் உங்கள் மைண்டுக்கு ஞாபகத்துக்கு வரும். அதனால தான் ரிலாக்ஸேஷன் பண்ணுங்கள். இப்போது உதாரணத்துக்கு நீங்கள் இப்போ வேலைக்கு போயிட்டு வரீங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கீங்க. அந்த டைமில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஃபோன் பண்ணி பேசுங்களேன். அவங்க சில காமெடி பண்ணுவாங்க, நீங்களும் காமெடி பண்ணி பேசுவீங்க. அந்த டைமில் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்த உங்கள் மைண்டு ஒரு ரிலாக்ஸேஷனோடு இருக்கும், ஒரு ஹாப்பினஸ் பிறக்கும். ஏன்னா நம்ம ஜாலியாக பேசுகிறோம், சந்தோஷமாக சிரித்து பேசுகிறோம். அதனால் நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸு அப்படியே குறைஞ்சிரும். அதனால் மெடிடேஷன் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக இருங்க, நல்லா எக்ஸைட்மெண்ட்டோடு இருங்க. ஸ்டேஜில் நின்று பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக பயமுங்கிறது இல்லாமல் போயிடும் அந்த இடத்துல. அதனால் இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து கடைசி 5வது விஷயம், பாசிட்டிவ் மைண்ட். இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல் மேனோட ஸ்டோரி படிங்க.
அவங்களோட ஸ்டோரி நீங்கள் படிக்கும்போது உங்களுக்குள்ள ஒரு மோட்டிவேஷன் வரும். அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு மோட்டிவேஷனல் வீடியோவாச்சும் பாருங்கள். கண்டிப்பாக அது மூலமாகவும் ஒரு கான்ஃபிடென்ட் வரும். அதுக்கப்புறம் இன்னொரு டிப்ஸ் நான் சொல்கிறேன். இப்போது உங்களுக்கு முன்னாடி இன்னொருத்தர் மேடையில் நின்று பேசிட்டு போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் நிறைய கைத்தட்டல் வாங்குறாரு அப்படின்னா நீங்கள் என்ன நினைக்கணும்னா, அவர் மேடையில் நின்று பேசி எல்லோரும் முன்னாடியும் அவர் நல்ல கைத்தட்டல் வாங்கிட்டார்ல, நான் அவரோட பெரிய அளவில் எல்லோரும் முன்னாடியும் கைத்தட்டல் வாங்குகிறேன் பாருங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட மேலே ஏறிப்போங்க. இப்படி நீங்கள் நினைக்கும் போது பாசிட்டிவிட்டி அதிகமாக உங்கள் மைண்டில் வர ஆரம்பிக்கும். அவரை விட நான் பெரிய அளவில் கைத்தட்டல் வாங்கி காமிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் மைண்ட் உங்கள் மனசுக்குள்ளே வரவைங்க. அதாவது ஒருத்தர் கூட போட்டி போடுங்க. அவர் நல்லா பேசிட்டாரு, அவரோட நான் சூப்பராக பேசுகிறேன் அப்படின்னு ஒருத்தர் கூட நீங்கள் போட்டி போடுறது மூலமாகவும் உங்களுக்குள்ளே ஒரு நல்ல கான்ஃபிடென்ட் வரும். நான் சொன்ன இந்த 5 விஷயங்களை ஏதோ நீங்கள் ஒன்று பண்ணால் கூட உங்களோட பயம் போயிடும். அதனால் ஒரு ஸ்டேஜில் நின்று நீங்கள் பேசுகிறதா இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் ஆஃபீஸ் ஒர்க்கில் ஒரு மீட்டிங்கில் நீங்கள் போய் பேசுகிறதா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் இந்த 5 விஷயங்களை ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே நீங்கள் சக்ஸஸ் அடைஞ்சிடுவீங்க. அதனால் சொன்ன இந்த விஷயங்களாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நான் சொன்ன இந்த 5 விஷயங்களில் எந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த காணொலி உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் பகிர்றது மூலமாக அவங்களும் சில விஷயங்கள் தெரிஞ்சுப்பாங்க. மீண்டும் மற்றொரு காணொலி சந்திப்போம். இது உங்கள் சர்வே மெயின் சேனல். நன்றி, வணக்கம்.